டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும், டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும். இப்படி சொல்லி சொல்லி ஓட்டு வாங்கினவங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சிபிஐஎம்மோட நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் சார் ஏடிஎம்கேக்கு வெளியில இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஐடியா இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் எங்களை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்ற மாதிரி சிபிஐஎம்டையும் மற்ற கட்சிகிட்டையும் ஏதோ வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காரு போல. பட் சிபிஐஎம்மோட லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்க உங்களை அப்போஸ் பண்ணல, பட் ஏடிஎம்கேக்கு எங்களால சப்போர்ட் பண்ண முடியாது, which was part of பிஜேபி. இப்போ என்ன மேட்டர்னா, விஜய் நான் சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்கு. பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாமே ஒண்ணுன்னு சொன்னது. தென் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிஜேபி உள்ள வந்தா கூட பரவாயில்ல, ஆனா டிவிக்கு ஜெயிச்சிடக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. டிவிக்கு ஆட்சி அமைக்க எந்த ஒரு இடையூறும் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி டிவிக்கு விஜய் அண்ணா வந்து மேடையில சொன்ன மாதிரி, இங்க பாருடா உனக்கும் எனக்கும் தான் சண்டை, வேற யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான். இதுல வேற இந்த பதவியை யார் கொடுத்தான்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்க விஜய் சாரனும். மாப்பிள்ளை இவர் தான், பட் அவர் போட்டிருக்க சட்டை எந்தனும் சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சிபிஎம் அண்ட் சிபிஐ ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சி, எங்களுக்கு டிஎம்கேயோட அப்ரூவல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. சும்மா ஏதாச்சும் பேசணும்னு பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இதை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜோசப் விஜய் சந்திரசேகர் என்னும் நான்